ஆளுங்கட்சியினர் தங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மக்கள் கொஸ்டின் பண்ணிடக்கூடாது, அவங்க கவனத்துக்கு தங்களுடைய ஊழல்கள் தங்களுடைய கொள்ளைகள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு பெரிய ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டு இந்த சின்ன மேட்டரெல்லாம் எடுத்துன்னு பெருசாக படம் காட்டுவாங்க சன் நியூஸில். இதுதான் ஏதோ தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கே பேராபத்து, வருங்கால சந்ததிக்கே பேராபத்து, வாட்டர் லெவல் இதனால தான் குறைஞ்சிடுச்சு, கரப்ஷன் இண்டெக்ஸ் இதனால தான் அதிகமாகிடுச்சுன்னு. ஊடகமும் அடிமை ஊடகம். இப்போ தமிழ்நாட்டில் ஊடகம் ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தது, நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமேனு. இப்போ அந்த நக்கீரன் கோபாலே நக்கிட்டு இருக்காரு கீழே விழுந்து காலை. ஆளுவோருடைய பூட்ஸ் நக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னெல்லாம் பேசுனாங்க, பழனிசாமியை டயர் நக்கின்லாம் பேசுனாங்க எல்லாம். இன்னைக்கு அன்பானவர் பண்பானவர் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இடம் மாறினால் குணம் மாறிடுமா, ஆள் மாறிடுவானா? செந்தில் பாலாஜி திருடன், நீங்க அவர் உங்ககிட்ட வந்தா தியாகி ஆயிட்டாரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலீங்கன்னா, 2 நல்ல பசங்கன்னா, அருமையான பசங்க. அவங்கள நம்ம எந்த தேவா ஜீவா 2 அற்புதமான பசங்க. சின்ன வயசுலேயே ரீல் எல்லாம் போட்டு நல்லா பண்ணுறாங்க. அதில் நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கடைசியாக சொல்கிறார், தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிறார். நீங்கள் அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அரசு பள்ளிக்கூடத்தை தரமாக கொடுத்தீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடக அரசு 16 வயது வரை சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் பண்ணுறாங்க. நான் வரவேற்கிறேங்கண்ணா. அது வேறு அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேங்கண்ணா. ஆந்திராவில் 13 வயதுக்கு கீழே சோசியல் மீடியாவை பேன் பண்ணுறதை பற்றி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனால் முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க ரீல் போட்டுட்டு தப்பு இல்லை, அந்த குழந்தைங்களை தம்பி நீ ரீல் போடாதப்பான்னு ஃபோன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல. சொன்னாவே ஒரு மாதிரி ஐயோ அப்படி இருக்குங்க எனக்கு. இப்ப இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு கிண்டிக்கு வந்துருந்தாரு, ஓகேங்களா? என்ன பண்ணாரு இங்க? என்ன ஒழுங்கா இருக்கு? எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் அடிக்கல் நாட்டுறேன், நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன், இவ்வளவு கோடி கொடுத்துருக்கேன். எங்க கொடுத்தீங்க? இது 5 வருஷம் கழிச்சுதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல கட்ட போறீங்க. இப்ப நான் இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு ஒரு இதை ஒதுக்கி வைக்கிறீங்க. ஆனா அந்த ஒதுக்கி வைக்கிற பணம் இதுக்காக தான் வருதா, இல்லன்னா உங்க குடும்பத்துல அதை சுருட்டுறீங்களான்றது யாருக்கு தெரியும்? ஏங்க எல்லாரும் ஏமாத்த முடியாது. இப்ப இருக்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே தெளிவா இருக்கும். ஓகே, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.